குப்பை வாகனம் மோதி ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் இதயகிரி. இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இதயகிரி நேற்றிரவு வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு சக ஊழியர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்தமிடும் வழியாக வந்தபோது சாலையில் இருந்த வேக தடையில் ஏறி இறங்கிய பொழுது பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இதயகிரியின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 2 பேரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இதயகிரி பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு முற்காலங்களில் கடை நடத்தியவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த கடைகளின் சாவிகளை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் மற்றும் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா இளங்கோ மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் வியாபாரிகள் என பலர் உடனிருந்தனர். மேலும் கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதல்வர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இக்கண்காட்சிகளை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு புதுடெல்லியில் இந்திய துணை குடியரசுத் தலைவரும் புதுவை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் பொழுது புதுவை பல்கலைக்கழகத்தின் தற்போதைய கல்வி, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த செயல்பாடுகள் குறித்து துணைவேந்தர் துணை குடியரசுத் தலைவரிடம் விளக்கமளித்தார். மேலும் பல்கலைக்கழகத்தின் அடுத்த பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க திட்டங்கள், மாணவர்களை மையமாக கொண்ட புதுமையான மற்றும் வேலைவாய்ப்பு நோக்கமுடைய கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்தும் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறையில் புதுவை பல்கலைக்கழகத்தின் சிறப்பையும் பங்களிப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையிலான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் குறித்தும் இருவரும் விரிவாக கலந்துரையாடினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பாக உணவுண்ணியை குறைத்து சமைக்கப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பாரத பிரதமரின் 12 ஆண்டுகால சாதனையை மனதில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சிறு செயல் என்று சிறந்த நாட்டிற்கு வித்த இன்று உணவு எண்ணெயை குறைப்போம், ஆரோக்கியத்தை அதிகரிப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பாக உணவெண்ணெயை குறைத்து சமைக்கப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் அறிவுறுத்தலின்படி ஈசிஆர் ரோடு சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள அலுவலகத்தில் தொகுதியில் உள்ள மகளிர் அடுப்பில்லாமல் எண்ணெயை குறைத்து சமைத்த உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழவர்கரை சார்பாக ரமணா சங்கர், கல்விக்கரசி, லாஸ்பேட்டை தொகுதியின் சார்பாக செல்வாஸ், நமச்சிவாயம், அண்ணாமலை, தொகுதி நிர்வாகிகள் திருதயாளன், சுரேஷ், திருமால், ஆறுமுகம், ராஜா, கிரி மற்றும் தொகுதியின் சார்பாக 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
புதிய அமைச்சர்களுக்கு பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நலப்பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வாழ்த்து கூறினார். இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி படகு உரிமையாளர்கள் கவி ஆகியோரின் ஏற்பாட்டில் மிகப்பெரிய விசைப்படகில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சீருடை, கையுறை மற்றும் அவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் ஆலோசனைப்படி, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி படகு உரிமையாளர்கள் கவி ஆகியோரின் ஏற்பாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகப்பெரிய விசைப்படகில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சீருடை, கையுறை, அவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதிகளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை 16.72 கோடி ரூபாயில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன் குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 16,72,32,599 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பிபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ளை பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு திட்டப்பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆதார் சேவை மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உடந்தைக்கீரப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அப்போது ஆதார் சேவைகள் குறித்த திட்டம், ஆராய்ச்சி துறையால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு காணொலிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தம், அரசின் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் முகமது யாசின் சௌத்ரி, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குனர் அன்னி ஜாய்ஸ், இயக்குனர் பவகுமார் பௌஹா ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் கைபேசி எண் போன்ற சுய விவரங்களை புதுப்பித்தல், புகைப்படம், விரல் ரேகை மற்றும் கண் விழித்திரை ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பித்தல், அடையாள சான்றிதழ் மற்றும் முகவரி சான்றிதழ் தொடர்பான ஆவணங்களை புதுப்பித்தல், ஆதார் பதிவிறக்கம், அச்சு சேவைகள் வழங்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு பிரார்த்தனைகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாண்டிச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜையும், தங்கத்தேர் இழுத்தலும், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.
தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள மௌலானா ஹஸ்ரத் சையத் அகமது மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள தூய இருதை ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. முன்னதாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரத்த தானம் வழங்குதல், ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம் அளித்தல், மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்கள் வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி அன்பரசன் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி அன்பரசன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலை மடுகரையில் உள்ள முருகர் கோவில் அருகே அமைந்துள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் மடுகரை மந்தவெளி திடலில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி கடற்கரை யோகா நிகழ்ச்சியில் ஒளி வசதி குறைவால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக நடிகர் பாண்டிரவி தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். காலை 5 மணிக்கே மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் பழைய கோட் பகுதி முதல் செக்ரட்டரியேட் பகுதி வரை நீளமாக வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நிகழ்ச்சிக்கான ஒளி வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். குறிப்பாக ஸ்பீக்கர்கள் காந்தி சிலை அருகில் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததால் தூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் தெளிவாக கேட்கப்படவில்லை. இதனால் பல மாணவர்கள் அருகில் இருந்தவர்களின் செயல்பாடுகளை பார்த்து பின்பற்ற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. சரியான ஒளி இல்லாத காரணத்தால் யோகா பயிற்சியின் நேரம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான ஒளி வசதிகளை அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டிரவி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்கள் பயிற்சி நடைபெற உள்ளதால் அதற்குள் தேவையான வசதிகள் செய்யப்பட்டால் இறுதி நாளில் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சிறந்த முறையில் நிகழ்த்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா பிரமுகர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிகள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 22ஆம் தேதி பிறந்த நாள் காணவுள்ள தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அமைச்சரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி மக்களின் நலனே எங்கள் நோக்கம் என்ற உயரிய எண்ணத்துடன் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றி கழக பிரமுகருமான மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்கான கோல போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சிறுவர்களுக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தாரகை அறக்கட்டளையின் செயலாளரும் தொழில்கள் அதிபருமான ராஜராகவன், புதுச்சேரி தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி புதியவன், தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி மோரிஸ், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினரும் அரவிந்த் க்ரோ பின்சப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான அரவிந்த், நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் தமிழக வெற்றி கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.